எட்டுக்குடி முருகன் மயிலோட செய்யறாங்க. செய்யும் போது அந்த மயிலுக்கு உயிர் வந்துருச்சு. அந்த மயிலுக்கு உயிர் வந்து மயில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அங்க இருந்து சிற்பி சொல்றாரு, எட்டிப்புடி எட்டிப்புடி எட்டிப்புடின்னு சொன்னா அது எட்டுக்குடி முருகராக பேர் பண்ணி. ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு அவனுடைய நட்சத்திரமே காரணம். உங்களுக்கு வந்து ஒரு குலதெய்வம் ஒண்ணு இருக்கும், ஒரு இஷ்ட தெய்வம் ஒண்ணு இருக்கும். அதுக்கு மேட்சா அது நட்சத்திரத்துக்குன்னு ஒரு முருகர் வழிபாடு இருக்கு. அந்த முருகரை நீங்க பிடிச்சு வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதிரி வேல் வாங்கி வீட்டுல வச்சு பூஜை ரூம்ல வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணிய அந்த அபிஷேக தண்ணியை வெளியே விடாம அதை எடுத்து வீட்டுக்குள்ள 4 மூலையில இறைச்சிங்கன்னா வீடு வேணும்னு கேட்டு வேண்டிங்கன்னா வீட்டு. அந்த பழனிமலை முருகனை எப்படி கும்பலானா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க வந்து 7 முறை முருகரை வளம் வரலாம், இல்லாட்டி 7 சுத்தலாம். நின்ன இடத்துலயே இருந்து ரொட்டீனா சுத்தும் போலுங்க. முருகரை பார்த்து இப்படி 7 சுத்தி அந்த பழனிமலை முருகரை கும்பலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு பழனிமலை முருகர் ரொம்ப பெஸ்ட். வணக்கம். ஒவ்வொரு தடவையுமே நம்ம சேனல்ல ஆன்மீகம் சார்ந்து நிறைய விஷயங்களை உங்களுக்காக கொடுத்துட்டு இருக்கோம். இதுலயுமே வந்து முருகர் எப்படி வழிபடணும், எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்தெந்த கோவிலுக்கு போனா சிறப்பா இருக்கும் அப்படின்றத நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க டாக்டர் மகாகுரு பத்மா மகாலிங்கம் மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நம்ம முருகர் தமிழ் கடவுள். முன்னாடி காலத்துல மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. இப்பதான் எங்க பார்த்தாலுமே வந்து பேச்சுக்கள் அதிகமா அடிபடுது. எங்க பார்த்தாலுமே முருகர் வழிபாடு, வேல் வழிபாடு, வேல்மாறல் வழிபாடுன்னு சொல்லிட்டு நிறைய வழிபாடுகள் போய்கிட்டே இருக்கு. சோ இந்த முருகரை வந்து எல்லாருமே வழிபடலாமா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அதே மாதிரி இந்த வேல்மாறலை எல்லாரும் படிக்கலாமா அப்படின்றதும் பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதை தாண்டி எல்லாரும் என்ன பண்ணிடுறாங்களா, வேல் வாங்கி வீட்டுல வச்சு வழிபடுறத வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க. சோ அப்படி இந்த வேலை வாங்கி வச்சு வழிபடலாமா? இது எல்லாத்துக்குமே வந்து உங்ககிட்ட இருந்து ஒரு தெளிவான விளக்கம் கேட்கணும் அப்படின்றதுதான் என்னுடைய ஆசை. சோ இதை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம். சொல்லுங்க மேம். வணக்கம். இதுவரை என்னை வழிநடத்திய ஆசான் அனைவர்களுக்கும் பெரிய நமஸ்காரம். இப்ப முருகர் என்ன தெரியுங்களா, தமிழ் கடவுள். நம்ம ஆதி காலத்துல முருகரைத்தான் கும்பிட்டோம். முருகர் திருவினாங்குடியில தான் போய் முருகர் கும்பிட்டாங்க. அதுவும் மேல் மலைக்கும் கூட போகல, பழனி மலைக்கும் கூட. பழனிக்கு வருவாங்க, திருவினாங்குடி தான் கும்பிடுவாங்க. மலைக்கு கூட போக மாட்டாங்க. திருவினாங்குடியில தான் முருகர் இருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அங்க கோவிச்சுட்டு போய் அங்கதான் உட்கார்ந்து வராமா அவரு. பழத்துக்காக கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பழத்துக்காக கோவிச்சுட்டு போய் திருவினாங்குடியில தான் உட்கார்ந்துருக்காராம். முருகர் தமிழ் கடவுள். யாரெல்லாம் முருகா முருகா முருகான்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு எல்லாம் அத்தனையும் ரெமெடி கிடைக்கும். அழகெல்லாம் முருகனே, அருள் எல்லாம் முருகனே, தெளிவெல்லாம் முருகனே, தெய்வமும் முருகனே, பழஞான பசியாலே பழனிக்கு வந்தவன், பழமுதிர் சோலையிலே பசியாரி நின்றவன், அழகெல்லாம் முருகனே, அருள் எல்லாம் முருகனே. முருகனு பத்தி பாடணும்னா பாடிட்டே இருக்கலாம் நம்ம. ஏன்னா கண்டிப்பா வந்து ஒரு 4 வரியாவது பாடினாதான் அவரு திருப்தி ஆவார். இப்ப நான்லாம் கோயிலுக்கு போனா பாடுறதே இந்த பாட்டுதான். பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனே வா, என் இச்சையெல்லாம் உந்தன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. வேலுக்கு வந்து எட்டுக்குடி முருகன் தான் சொந்தக்காரன். எப்படின்னா எட்டுக்குடி முருகர் எப்படி தெரியுங்களா, அனைவருக்கும் வர தீங்குகளை, அதாவது இப்ப நீங்க கொஞ்சம் நல்லா இருந்தீங்கன்னா பிடிக்காம ஒருத்தர் ஒண்ணு சொல்றாங்கன்னு வைங்க, அதை கூட அவரே சமாதானம் பண்ணிடுவார். புரியுதுங்களா? நம்ம கிட்ட வரவிட மாட்டார். எட்டுக்குடி முருகனுக்கு அவ்வளவு ஒரு வலிமை. புரியுதுங்களா? அந்த முருகர் செய்யும் போது என்னாச்சுன்னா, எட்டுக்குடி முருகன் மயிலோட செய்யறாங்க. செய்யும் போது அந்த மயிலுக்கு உயிர் வந்துருச்சு. அந்த மயிலுக்கு உயிர் வந்து மயில் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்ப அங்க இருந்து சிற்பி சொல்றாரு, எட்டிப்புடி எட்டிப்புடி எட்டிப்புடின்னு சொன்னா அது எட்டுக்குடி முருகராக பேர் மருவியது. இது வந்து எங்க தாத்தா சொல்லி கொடுத்த கதை. நான் எங்காவது ஒரு பக்கம் போனா சொல்லுவேன். அப்படி ஒரு முருகர். இப்ப வந்து நம்ம வீட்டுல எல்லாம் எப்படி முருகர் வழிபடலாம்னா, எல்லாருமே எப்படி முருகர் வழிபடணும், இது மாதிரி ஒரு வேல் வாங்கிக்கங்க. வேல் வாங்கி இந்த வேலுக்கு வீட்டுல பூஜை ரூம்ல வச்சு அபிஷேகம் பண்ணுங்க. கீழே ஒரு தட்டு வச்சுக்குங்க. இது உங்களுக்கு என்ன விருப்பம், 3 அபிஷேகம் மினிமம். 3 அபிஷேகம், 5 அபிஷேகம், 7 அபிஷேகம், 9 அபிஷேகம், என்ன வேணா நீங்க பண்ணலாம். இந்த மாதிரி வேல் வாங்கி வீட்டுல வச்சு பூஜை ரூம்ல வச்சு அபிஷேகம் பண்ணி அந்த தண்ணிய அந்த அபிஷேக தண்ணியை வெளியே விடாம அதை எடுத்து வீட்டுக்குள்ள 4 மூலையில இறைச்சிங்கன்னா வீடு வேணும்னு கேட்டு வேண்டிங்கன்னா வீடு கிடைக்கும். குழந்தை வேணும்னு கேட்டு வேண்டிங்கன்னா குழந்தை கிடைக்கும். தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லி வேண்டி வேல்மாறல் படிச்சு வேலுக்கு அபிஷேகம் பண்ணினீங்கன்னா குழந்தை கிடைக்கும். அப்புறம் தொழில் விருத்தியாகணும்னு நினைச்சீங்கன்னா விருத்தியாகும். எண்ணியதை எண்ணியபடி நிறைவேற்றுபவர் வேல் வழிபாடு. வேல் வழிபாடு அந்த மாதிரி வேலை வழிபடணும். அனைவருமே வேல் வழிபாடு செஞ்சு
நீங்க உங்களுக்குன்னு ஒரு கோரிக்கை இருக்கு, கண்டிப்பா. அதையே நிறைவேற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேல் வழிபாடு எல்லாருமே பண்ணலாம். எல்லாருமே வீட்ல வச்சு தாராளமா பண்ணலாம். பண்ணலாம். வேல் வழிபாடு தாராளமா பண்ணலாம். இப்ப ம். வாராகி வழிபாடும் எல்லாரும் தாராளமா பண்ணிட்டு ஆ. இருக்காங்க. வேலுக்கு பூ போடணும், தீபம் பத்த வைக்கணும், அபிஷேகம் பண்ணணும். எந்த நாளும் பண்ண முடியல, சஷ்டி அன்னைக்காவது பண்ணணும். இல்லாட்டி ம். செவ்வாய்க்கிழமை அன்னைக்காவது பண்ணணும். நாங்க எவ்வரி செவ்வாய் பண்ணிருவோம் நாங்க. செவ்வாய்க்கிழமை ம். முருகனுக்கு உகந்த நாள். 6 ஓகே. to 7 காலையில 6 to 7 செவ்வாய்க்கிழமை ஓகே. பண்ணிருவோம். செவ்வாய் ஓரையில வேல் வழிபாடு, வேலுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணிருவோம். சோ வந்து எந்தெந்த நட்சத்திரக்காரங்க எந்தெந்த முருகரை வழிபட்டா அவங்க நினைச்ச காரியம் எல்லாம் நிறைவேறும்? அப்படின்னா ஒரு மனிதன் உயர்ந்த நிலைக்கு வர்றதுக்கு அவனுடைய நட்சத்திரமே காரணம். புரியுதுங்களா? ம். அவனுடைய நட்சத்திரத்தை சரியாக இயக்கினால் அவன் உயர்ந்த நிலைக்கு வருவான். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல அதேதான். அதனால அவங்க நட்சத்திரத்தைப்படி அப்ப ஒருத்தர் என்ன நட்சத்திரத்துல பிறந்திருக்காங்களோ, நீங்க ம். உங்களுடைய ஸ்டார் என்னவோ அந்த ஸ்டாருக்கு உண்டான முருகர் கோவில் ஒண்ணு இருக்கு. ஓகே. புரியுதுங்களா? அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா, நீங்க சப்லாடா தான் இது சொல்றோம். எப்படின்னா, நீங்க உங்களுக்கு ஒரு குலதெய்வம்னு ஒண்ணு இருக்கு. ஒரு ம். இஷ்ட தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. ஆமா. அதுக்கு மேட்சா அது நட்சத்திரத்துக்குன்னு ஒரு முருகர் வழிபாடு இருக்குது. அந்த முருகரை நீங்க பிடிச்சு வழிபட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஓகே. அதாவது ஒரு மனசுக்குள்ள ஒரு சங்கடம் இருந்துட்டே இருக்குது நிறைவேறல. இப்போ ஒண்ணும் இல்ல என் பேரனே வச்சுக்கங்களேன். ம். பேரன் எனக்கு ஒரு கிட்டு வாங்கி தரவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவன் அவன் கவலைப்பட்டுட்டே இருக்கிறான். அப்ப நான் சொன்னேன், அவன் அவன் அஸ்வினி நட்சத்திரம். நீ இந்த முருகர்கிட்ட மட்டும் 3 தடவை சொல்ற இந்த முருகர் பேர ஆ. அப்படின்னு நான் சொன்னேன். 3 நாள் கழிச்சு அவங்க அப்பா கூட்டிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டாரு. ஓகே, ஓகே, ஓகே. இப்ப இந்த முருகரை வழிபடுறது எப்படி தெரியுங்களா? அவங்கவங்க ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அந்த கோவிலுக்கு போலாம். ம். அவங்களுக்கு ஜாதகத்துல ஒரு யோகாதிபதின்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த யோகாதிபதியோட கிழமை எடுத்து கொடுத்தோம்னா, போய் கும்பிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஓ! சக்சஸ். அதுக்குன்னு தனியா கிழமைகள் இருக்கா? ஆமா, ஆமா. ஓகே, ஓகே. யோகாதிபதிக்கு, காரிய சித்தி பகவானுக்கு ம். ஒருத்தர் ஜாதகம் பார்த்தா, அது எல்லாமே சொல்லிக் குடுத்தோம்னா, அவங்க கரெக்ட்டா அந்த ஜாதகம் பார்த்ததுக்கு பின்னாடி அவங்க சக்சஸ் ஆயிருவாங்க. சூப்பர், அப்ப சூப்பர். அவங்க யோகாதிபதியோட தெய்வமும், காரிய சித்தி தரும் தெய்வத்தையும் பிடிச்சு, அந்த ம். கிழமையில நம்ம அந்த முருகரை வழிபடுங்கன்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கிடைக்கும். இப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்க எங்க போய் கும்பிடலாம்னா, பழனிமலை முருகனை போய் கும்பிடலாம். ஓகே. சரிங்களா? அந்த பழனிமலை முருகனை எப்படி கும்பிடலாம்னா, அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கேதுனுடைய ஆதிக்கம் பெற்றவங்க. ம். புரியுதுங்களா? 7 முறை முருகரை வலம் வரலாம். இல்லாட்டி 7 சுத்து சுத்தலாம். நின்ன இடத்துலயே இருந்து ரொட்டீனா சுத்துவோம் பாருங்க. ஆமா, முருகரை ஆமா. பார்த்து இப்படி 7 சுத்தி சுத்தி அந்த பழனிமலை முருகரை கும்பிடலாம். அஸ்வினி ஓகே. நட்சத்திரக்காரங்களுக்கு பழனிமலை முருகர் ரொம்ப பெஸ்ட். சூப்பர், சூப்பர். அவங்களுக்கு என்ன சொல்றது, யோகத்தை கொடுக்கிற தெய்வம் முருகர்னா அந்த பழனிமலை முருகர் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு. சூப்பர். பரணி நட்சத்திரக்காரங்க பலர்முதிர் சோலையில போய் முருகர் இருக்கிறாரு. அந்த முருகரை கும்பிட்டாங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு யோகத்தை தருவாரு. அதாவது நட்சத்திர பகவான் பாத்தீங்கன்னா அந்த முருகர் தான் அவங்களுக்கு ஸ்பெஷல். ஓகே, ஓகே. மிருகசீரிச நட்சத்திரக்காரங்க குன்றத்தூர் முருகரை கும்பிடலாம். அவங்களுக்கு அது ஸ்பெஷல். அவங்களுக்கு அது யோகம். அந்த நட்சத்திர கொன்றது. முருகர்னா அது யோகம் அவங்களுக்கு. ஓகே, ஓகே. திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சென்னையில இருக்கிற பார்க் டவுன் முத்துக்குமார சாமி கோவில். சரிங்களா? திருவாதைங்கிற ராகு. ஓகே. சென்னை பார்க் டவுன் முத்துக்குமார சுவாமி கோவில். ஓகே. சரிங்களா? அவங்க கும்பிடணும். இவங்கெல்லாம் எப்படி கும்பிடணும் அப்படிங்கறது எந்த நட்சத்திரக்காரங்க, அதாவது இந்த கேதுவோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம் இந்த மாதிரி தனித்தனியா வரும்போது அந்த லாஸ்டா சொன்னோம்னா அவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சுக்கும். சரி, ஓகே. புரியுது. புனர்பூஷ நட்சத்திரக்காரங்க திருத்தணி முருகரை கும்பிடலாம். சரிங்களா? புனர்பூஷ நட்சத்திரக்காரங்க திருத்தணி முருகனை போய் கும்பிட்டா அவங்களுக்கு யோகம் கிட்டும். சரி, ஓகே. புரியுது. பூச நட்சத்திரக்காரங்க சிறுவாபுரி முருகனை கும்பிடலாம். அவங்களுக்கு அந்த பூச நட்சத்திரக்காரங்களுக்கு சிறுவாபுரி முருகன் யோகமான முருகர். அவங்க போய் அவங்க அந்த நட்சத்திரத்தன்னைக்கும் கும்பிடலாம். அவங்க அந்த யோகாதிபதி நட்சத்திரத்தன்னைக்கும் கும்பிடலாம். ஓகே, ஓகே. ஆயில்யம் சுவாமிமலை முருகர், ஆயில்ய நட்சத்திரக்காரங்க சுவாமிமலை முருகரை கும்பிடலாம். மக நட்சத்திரக்காரங்க காங்கயம் வட்டமலை முருகனை கும்பிட்டா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவங்களுக்கு அந்த முருகர் யோகம். புரியுதுங்களா? பூர நட்சத்திரக்காரங்க மருதமலை முருகனை கும்பிட்டா அந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அந்த மருதமலை முருகன் யோகம். புரியுதுங்களா? அந்த மருதமலை முருகன் எப்படி இருப்பாருன்னா, கால் முன்னாடி ஒரு காலை வச்சுட்டு தான் இருப்பாரு. ஆ. அந்த அதுக்கு என்ன சிம்பிள் தெரியுங்களா? அந்த மருதமலை முருகனை யார் போய் கும்பிட்டாலும் மேலும் வளர்ச்சி, முன்னாடி ஒரு ஸ்டெப் போயிருவாங்க. இருக்கும் நிலையில முன்னுக்கு இருந்து தான் போவாங்க. இருக்கும் ஸ்டெப்ல இருந்து முன்னாடி போவாங்க. ஓகே, ஓகே. அஸ்த நட்சத்திரக்காரங்க மயில் முருகர். அதாவது மயில் முருகர்னு ஒரு முருகர் இருக்கிறாரு. என் யூடியூப்ல போட்டா வருது அது. ஓகே, ஓகே, ஓகே. மயில் முருகன் ஒரு முருகர் இருக்கிறாரு. அந்த மயில் முருகரை கும்பிட்டீங்கன்னா அவங்களுக்கு யோகம் வரும். சித்திரை நட்சத்திரக்காரங்க விராலிமலை முருகரை கும்பிட்டா அவங்களுக்கு உண்டான நட்சத்திரத்துக்கு உண்டான முருகர் யோகமான முருகர் கும்பிடுங்க. ஓகே, ஓகே. விஷாக நட்சத்திரக்காரங்க சிவன்மலை சுப்பிரமணியர். சிவன்மலையில ஒரு சுப்பிரமணியர் இருக்காரு. அவரை கும்பிடுங்க. உங்களுக்கு யோகம். விசாக நட்சத்திரத்துக்கு உண்டான யோகமான முருகர். அனுச நட்சத்திரக்காரங்க ரத்னகிரி முருகர். அவரை கும்பிடுங்க. உங்களுக்கு உண்டான முருகர் அவர்தான் யோகம் வரும். கேட்டை நட்சத்திரக்காரங்க குன்றக்குடி முருகரை கும்பிடுங்க. உங்களுக்கு உண்டான யோகமான முருகர் குன்றக்குடி முருகர் தான். அவரை வணங்குங்க நீங்க. மூல நட்சத்திரக்காரங்க கந்தக்கோட்டை முருகர். சென்னையில தான் இருக்கிறாரு அவரு. கந்தக்கோட்டையில உள்ள முருகர் கோவில். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு அது யோகமான முருகர். கும்பிடுங்க. பூராட நட்சத்திரக்காரங்க அறுவடை முருகர் எங்க இருக்காங்க, பெசன்ட் நகர்ல. இங்க எங்கயோ சென்னையில பெசன்ட் நகர் இருக்கு. ஆமா, நான் ஆமா. போனதே இல்ல. ஓகே, ஓகே. அடையாறு. அப்படியா? ஆமா, அங்க ஆமா. முருகர் இருக்காராமா. பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு அது யோகமான முருகர். உத்திராட நட்சத்திரக்காரங்க திருவல்லிக்கேணி, சென்னை.
அங்க ஒரு முருகர் இருக்காராமா, அவரை வணங்கு, உங்களுக்கு யோகமான முருகர் அவரு. நீங்க அந்த முருகரை போய் வணங்குங்க, உங்களுக்கு யோகம் கிடைக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க கந்தசாமி முருகர். கந்தசாமி முருகர்னு புழுதிவாக்கம், புரசைவாக்கம்னு ஒண்ணு இருக்கு இல்லைங்க, அங்க இருக்குது. ஆமாமாமாமா. அந்த கோயில் போயிருக்கேன் புரட்சிவாக்கம். நான். ஓகே, ஓகே. கந்தசாமி கோயில் நல்ல பெரிய கோயிலா இருக்கு. ஓகே, அந்த ஓகே. கோயிலுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க மருதமலை முருகர். மருதமலை போய் முருகர் கும்பிடுங்க. அவரு வந்து முருகர் பத்தி இப்பதான் சொன்னேன் நான். அவர் ரொம்ப ஆமா. ஸ்பெஷலான முருகர். அவரை கும்பிடும்போது கீழே உள்ள நிலைமையில இருக்கிறவங்களும் மேல் நிலைக்கு மாறுவாங்க. ஓகே, முன்னுக்கு தான் போவாங்க. முன்னாடி கால் வச்ச மாதிரி இருப்பாரு அந்த முருகர். ஓகே. அதனால அவரை போய் வணங்கு. அவர்தான் உங்களுக்கு யோகம். சதய நட்சத்திரக்காரங்க ரங்கநல்லூர் முருகர். அது எங்க இருக்குன்னு தெரியல எனக்கு. ஆனா யூடியூப்ல போட்டு பாருங்க. ரங்கநல்லூர் முருகர் அப்படின்னு சதய நட்சத்திரக்காரங்க கும்பிடுங்க. உங்களுக்கு உண்டான யோகமான முருகர் அவர்தான். ஓகே, அவரை ஓகே. பிடிச்சு வணங்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க திருச்செந்தூர் முருகர். திருச்செந்தூர் முருகருக்கு எல்லாருக்கும் தெரியும். ஃபேமஸ்னா ஆமா. ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அவருதான். அவரை போய் வணங்குங்க. உங்களுக்கு யோகமான முருகர் அவரு. சூப்பர். பொதுவாவே திருச்செந்தூர் முருகர் வந்து ஜெயந்திநாதரா தான் அங்க உட்கார்ந்திருக்கிறாரு. யாரு ம். வேணா போய் கும்பிடலாம். ஓகே, ஓகே. ஜெயந்திநாதரானா எடுத்ததெல்லாம் ஜெயந்தி. ஜெயந்தினா ஜெயம் உண்டாகும். ஓகே, ஓகே. புரியுதுங்களா? அந்த மாதிரி. திருச்செந்தூர் முருகர்ல யாரு வேணாலும் வணங்கலாம். எல்லாரும் வணங்கலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க குன்றத்தூர் முருகர் அவங்களுக்கு யோகமா வருது. நட்சத்திர முருகரா வராரு. ஓகே. நீங்க அவரை போய் வணங்குங்க. உங்களுக்கு யோகம் கைகூடும். ரேவதி நட்சத்திரக்காரங்க திருப்பரங்குன்றம் முருகர். திருப்பரங்குன்றத்துல இருக்கிற முருகரை கும்பிடுங்க. அது உங்களுக்கு யோகமான முருகரா வராரு. நீங்க அவரை போய் வணங்குங்க. ரொம்ப ஸ்பெஷல், நல்லது. இதுல வந்து வணங்குறதுக்கான வழிமுறைகள்னு ஏதாவது இருக்கா மேம்? இருக்குது. அதாவது வந்து இப்ப கேது நட்சத்திரம்னு சொன்னேன்னு வைங்களேன். ஆ. கேதுன்னா 7 ம். புரியுதுங்களா? கேதுன்னா 7 முறை சுத்தலாம் அல்லது 7 தீபம் ஏற்றி வழிபடலாம். ஓகே. புரியுதுங்களா? கேது நட்சத்திரம். அடுத்து வந்து சுக்கிர நட்சத்திரம் வருதுங்க 20. ம். 20 தீபம் ஏத்த முடியாது. 2 தீபம் ஏத்தலாம். ஓகே. 20 முறை வலம் வரலாம். முடியல 2 தடவை வலம் வரலாம். ம். சுக்கிரனுக்கு நட்சத்திரம். சுக்கிரனோட ஓகே. நட்சத்திரம் பரணி, பூரம், போராடம். இந்த மாதிரி நட்சத்திரமெல்லாம் நான் சொல்லிட்டேன். அவங்கவங்களுக்கே தெரியும் அவங்க என்ன நட்சத்திரத்துல இருக்காங்க ம். அப்படிங்கிறது. புரியுதுங்களா? அதனால. அப்ப வந்து செவ்வாயோட நட்சத்திரம்னா 9. ம். 9 விளக்கு போடலாம். இல்லாட்டி 9 முறை சுத்தலாம். சுத்துறதுன்னா இப்ப நம்ம நின்ன கடையில 9 முறை இப்படி சுத்துறது. ஓகே. புரியுதுங்களா? கோவில சுத்தி ஆ வரணும்னு இல்ல. ஓகே. அப்படி வரணுங்கிறது இல்ல. ம். நெறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு கால் வலி கோயில சுத்த முடியாது ஆமா. அப்படிம்பாங்க. இதுவும் ரொட்டீன் பண்ணலாம். இப்ப நின்ன ஓகே. இடையிலேயே திருக்கடையூர் அபிராமி கோயில்ல நின்ன கடையில இப்படி வந்து 16 முறை சுத்துறது. ஓகே, ஓகே, ஓகே. நின்னுட்டு இருக்காங்கன்னா இப்படியே 16 புரியுது. முறை சுத்துறது. ம். அந்த மாதிரி 16 முறை சுத்த சொல்லுவாங்க. ஓகே. அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது ம். வந்து ஆயுள்காரகன் திருக்கடையூர்ல இருக்கிறது. அந்த ஓகே. 16 முறை சுத்தினாதான் ஃபுல்ஃபில் ஆகும் அந்த சாமிக்கு. ஓகே, ஓகே. அதனாலதான் அங்க அப்படி சுத்த சொல்றாங்க. அதே மாதிரி சுத்தலாம் இவங்க. ம். செவ்வாய் சொல்லிட்டோம். புதன் வந்து 5 புரியுதுங்களா? 5 சுத்து சுத்தலாம். 5 விளக்கு போடலாம். 5 தடவை கோயிலுக்கு போலாம். நீங்க அந்த ஓகே, மாதிரி ஓகே. எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? குருனா 3 சுத்து சுத்தலாம். 3 தீபம் ஏற்றலாம். ம். 3 முறை கோயிலுக்கு போலாம். நீங்க இந்த கோவில் எல்லாம் நட்சத்திர கோவில் எல்லாம் வருடம் ஒரு முறையாவது போயிட்டு வந்தீங்கன்னா, ஃபுல் அகர்ஷணம் கிடைக்கும். உங்களுக்கு நல்லதே நடக்கும். நட்சத்திரத்தை பிடிச்சால்தான் வாழ்க்கையில் முன்னேற்றம். அந்த காலத்துல எல்லாம் இப்ப எங்க தாத்தாவெல்லாம் ஜாதகம் பார்த்தாருன்னா, குரு உட்கார்ந்திருக்காருன்னா, குரு என்ன சாரம் வாங்கியிருக்காருன்னு பார்ப்பாரு. அவர் என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்திருக்காரு. ம். மக நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருந்தாருன்னா, அந்த மக நட்சத்திரத்துக்கு உண்டான கோவில் தான் சொல்லுவாரு. அந்த குருவுக்கு உண்டான கோயில் சொல்ல மாட்டாரு. சாரம் பார்ப்பவன் சோரம் போவதில்லை. அப்ப சாரத்தை பார்த்துதான் பலன் சொல்லுவாரு எங்க தாத்தா. இன்னமும் குத்த வச்சு உட்கார்ந்துதான் பலன் பார்ப்பாரு, ஜாதகம் பார்ப்பாரு. நல்லா கூட உட்கார மாட்டாரு. புலித்தோல்ல தான் உட்கார்ந்திருக்கிறாரு. ம். ஆனா இன்னமும் சாரநாதனை தான் பிடிப்பாரு. சாரநாதனா இந்த நட்சத்திர பகவான். ஓகே, ஓகே, சாரநாதன் ஓகே. என்பவர்னா இந்த நட்சத்திரம் தான். நட்சத்திர பகவான். அவங்க என்ன நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காங்க. சனி பகவான் ம். எந்த நட்சத்திரத்துல உட்கார்ந்து இருக்காரு. குரு பகவான் எதுல உட்கார்ந்து இருக்காரு. புத பகவான் எதுல உட்கார்ந்து அவரை பிடிச்சதா பலன் சொல்லுவாரு அவரு. ஓகே, அதுதான் ஓகே. மிகப்பெரிய நல்ல ஒரு சக்சஸ் கொடுக்கிற நட்சத்திரம். ஓகே. இந்த முருகரை எல்லாம் வணங்குறக்கு உங்களோட யோகாதிபதி கிழமைன்னு ஒண்ணு வரும். ஒண்ணு இல்ல. யோகாதிபதி ஒருத்தருக்கு சந்திரனா வருதுன்னு வைங்களேன். அவங்க திங்கட்கிழமை கும்பிடணும். இதுதான் மெயின் பாயிண்ட். இந்த டிப்ஸ் நீங்க எடுத்துக்கங்க. சந்திரன் யோகாதிபதியா வந்தா அவங்க திங்கட்கிழமை கும்பிடணும். காரிய சித்தி பகவான் வாய் அப்படி பவகரணமா வந்துன்னா செவ்வாய்க்கிழமை நீங்க கும்பிடணும். இது ஒரு சின்ன டிப்ஸா உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இல்ல உங்களுக்கு எதுவுமே புரியல அப்படின்னா ஜாதகத்தை காட்டுங்க. நான் உங்களுக்கு எந்த கோயில்னு சொல்லித்தரேன் நானு. அனைவரும் இந்த முருகரை கும்பிட்டு நலம் பெறவும். புரியுதுங்களா? ஓகே.